சென்னை மெரினாவில் இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். விரிவான தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம். இந்த சாகச நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகின்றன? விவரங்கள் என்ன தாய்மானவன்? கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவனிடம் கேட்கலாம். தாய்மானவன், இன்றைக்கு எந்தெந்த ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன? இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? விவரங்கள். இந்திய விமானப்படையுடைய 92வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில பிரம்மாண்ட விமானப்படை சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த விமான கண்காட்சியில 22 போர் விமானங்கள் பங்கேற்று பல்வேறு சாகசங்கள்ல இடம்பெறுகிறது. குறிப்பாக பொதுமக்களுக்கு இந்த விமான கண்காட்சியை பார்வையிடுவதற்கு அனுமதி இலவசம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 15 லட்சம் பார்வையாளர்கள் பார்ப்பதற்கு இங்கே விரிவான ஏற்பாடு என்பது மெரினா கடற்கரையில செய்யப்பட்டிருக்கிறது. தேஜாஸ் மற்றும் சுகோய் Su-30 MKI போன்ற போர் விமானங்கள் மற்றும் சாரங் குழுவினுடைய ஹெலிகாப்டர்கள் உட்பட பல்வேறு IAF விமானங்களும் இந்த சாகசத்துல இடம்பெற இருக்கின்றன. பொதுமக்கள் அதிக அளவுல வருகை தர இருக்கக்கூடிய நிலையில பொதுமக்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் செய்வதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குடிநீர், கழிவறை, அடிப்படை வசதிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதே போல முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கும் ஆம்புலன்ஸ் வசதி, தீயணைப்பு வாகனம் உள்ளிட்டவையும் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 15 லட்சம் பார்வையாளர்கள் வருகை தர இருக்கக்கூடிய நிலையில் வெயிலின் தாக்கத்தை பார்வையாளர்களுக்கு பொருட்படுத்தாமல் இருப்பதற்காக பார்வையாளர்களுக்கு விமானப்படையின் சார்பில் தொப்பிகளும் வழங்கப்பட இருக்கின்றன. 6ஆம் தேதி இந்த சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி என்பது மெரினா கடற்கரையில நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காகவே ஏராளமான பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மெரினா கடற்கரையில வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. காலை முதலே சென்னை மாநகரில வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய ஒரு சூழல்ல ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக குடைகளை பிடித்தவாறு மெரினா கடற்கரையில தற்போது இந்த சாகச நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. வானில் வட்டமிட்டபடியும் செங்குத்தாக பறந்தபடியும் வெடிகளை வீசிய வண்ணம் வண்ண கோலங்கள்ல தற்போது ஜொலிக்க விட்டபடி விமானங்கள் சாகசத்துல ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில 50க்கும் மேற்பட்ட விமானங்களினுடைய ஒத்திகை என்பது நடைபெற்று வருகிறது. தமிழ் பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில ஒவ்வொரு விமான அணிவகுப்பிற்கும் சேலன், சோழன், பாண்டியன், பல்லவன், காஞ்சி, தனுஷ், கார்த்திகேயன் உள்ளிட்ட பெயர்கள்ல இந்திய போர் விமானங்கள் அனுபவத்துல தற்போது இந்த போர் விமானத்துடைய
செயல்பாடுகள் என்பது இருந்து வருகிறது. இது பொதுமக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியிருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்தியாவுடைய சிறந்த வான்சாகச குழுவினராக இருக்கக்கூடிய சாரங் மற்றும் சூரிய கிரகன் குழுவினுடைய வானினுடைய வர்ணஜாலங்களிட்டு செங்குத்தாக விமானங்களை இயக்கியும் தலைகீழாக விமானங்களை இயக்கியும் மேற்கொள்ளக்கூடிய அந்த ஒப்பிய நிகழ்ச்சிகளை தற்போது பொதுமக்கள் பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்க்க முடிகிறது. விமானங்கள் மட்டுமின்றி ஹெலிகாப்டர்களும் இங்கு சாகசத்துல ஈடுபட்டிருந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தான் ஏராளமான பொதுமக்கள் இன்று நடைபெறக்கூடிய ஒத்திகை நிகழ்ச்சியை பார்வையிட்டு வருகிறார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15 லட்சம் பேர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கான விரிவான ஏற்பாடுகள் என்பது மெரினா கடற்கரையில மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தாய்மானவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.